அப்பா கோலத்தை நல்லா அழகாக போட்டு முடிச்சிட்டேன். என்னதான் பண்ணுறாலும் தெரியல அந்த சின்ன பொண்ணு. இன்னும் இவ்வளோ நேரமும் ஆளை காணோம். எல்லார் வீட்டையும் காலங்காத்தால சீக்கிரமா மருமகளெல்லாம் எந்திரிச்சு மாஸ்க் தெளிச்சு கோலம் போட்டு குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி என்னென்ன பண்ணுறாளுங்க. இவன் இன்னும் எந்திரிக்காம கூட தூங்கிட்டு இருக்காளா? வர இருடி மருமகளே. ஏமாட்டி மருமகளே, ஏண்டி எந்திரிக்கிற எண்ணமே இல்லையா? என்ன மணியாவது இன்னும் தூங்கிட்டு இருக்க நீ? ஐயோ அத்தை, கவனிக்காம தூங்கிட்டேன். தோ எந்திரிச்சிட்டேன் அத்தை, எந்திரிச்சு வந்துடுறேன். எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்ப? இதுதான் எந்திரிக்கிற நேரமா? நானும் எந்திரிச்சு வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டெல்லாம் பார்த்துட்டு இன்னும் வர மாதிரி தெரியல. சீக்கிரம் எந்திரிச்சு போய் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா. இனிமே சீக்கிரம் எழுந்துக்க பழகிக்கோ. சரிங்க அத்தை, ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. ஏடி ரியா, நிக்கி, எழுந்திருங்கடி, டைம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு போகணும். முதல்ல ஸ்கூலுக்கு லேட் பண்ணாதீங்கடி, எந்திரிச்சு வாங்க. ஏய் ரியா, அம்மா கூப்பிடுறாங்க, போ எந்திரி, டைம் ஆச்சு. நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன், போடி. ஏய் நீ முதல்ல போ, நான் ஏன் போகிறேன்? நீ போ, நான் வரேன் அப்புறமா. ஏய் 2 பேரும் எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? முதல்ல அளவுமா கூப்பிட்டுருக்க, ரொம்ப தூங்கிட்டு இருக்கீங்க. அடி வாங்க போறீங்க பாருங்க. இப்போ 2 பேரும் எந்திரிச்சு போறீங்களா இல்லையா? இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கா, காது கேக்குதா பெரியவங்களுக்கு? 2 அடி போட்டாதான் எந்திரிச்சு வருவாளுங்க. அம்மா அடிக்காதம்மா, அதோ எந்திரிச்சு போகிறோம், இருமா. எந்திரிக்கடி மேலே, விடிய ஃபோன் நோண்டிட்டு நேற்று தூங்குறாங்க பாரு. ஃபோனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், கொடுத்துட்டு இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். இருக்கு உங்களுக்கு எந்திரிச்சு ஒழுங்குமுறையாக வந்து ரெடி ஆகுறீங்களா இல்லை? பால்காரன் வேற வந்துட்டாரு. அப்படியே பால் வாங்கி வைக்கிறதுக்குள்ள நீங்க 2 பேரும் வரல. இருக்கு உங்களுக்கு. ஏய் நிக்கி, எந்திரிடி, அம்மா வரத்துக்குள்ளே எந்திரிடி. ஏய் என்னடி காலங்காத்தால முதல் நாள் ஸ்கூல் வருமா, ஆளாளுக்கு ஏன்டி இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்க? எனக்கே நல்ல தூக்கம் வருது. நானே 2 மணிக்கு தான் படுத்தேன். ஏண்டி இப்போ கூட பாரு, ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. நேரத்தில் மட்டும் நான் ஃபோன் எடுத்தேன், அம்மா என்னை தொலைச்சி விட்டுரும். எந்திரிச்சு வாடி, கிளம்பலாம். சரி, நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா, அப்புறம் நான் போய் குளிக்கிறேன். நான் ஏன் போகணும்? நீ முதல்ல போ. உனக்கு தான் ஹார்ட் முடி அதிகமாக இருக்குது. நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, இப்போ தான் தலை காயும். இல்லைன்னா அம்மா கிட்ட நல்லா அடி வாங்குவேன். முதல்ல எந்திரிச்சு போடி. ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி என்ன முதல்ல போக வச்சிருவியே. போகிறேன் இரு. ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அவள் வரத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஃபோன் நோண்டிக்கலாம். காலையில் எந்திரிச்சு ஃபோன் நோண்டுற சுகமே தனிதான். ஏய் என்னடி பண்ணுற இன்னும் இங்கே? எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வாங்கன்னு உன்னை சொல்லி அனுப்புனேன். அம்மா இன்னைக்கு இப்போதாம்மா போயிருக்கா, அவள் இன்னும் வரவே இல்லை. அவள் வந்ததும் போய் குளிச்சுட்டு வரேன். சரி அவன் வந்ததும் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு கிளம்பு, ரெடி ஆகி. இந்தாடி சாப்பிடுடி. அப்போ எங்கிட்ட ரியா இன்னும் ஆளக்கானோம்? அம்மா அவள் இப்போதாம்மா குளிக்க போயிருக்கா, குளிச்சுட்டு வருவா. சரி நீ சாப்பிடு. அம்மா எனக்கு சாப்பாடு போட்டுத்தாம்மா. இந்தா எடுத்து சாப்பிட்டு. என்னம்மா முதல் நான் அதுவுமா இட்லி சுட்டு வச்சிருக்கேன், தோசை ஊற்றி தாயம்மா. ஏட்டி லேட் ஆகுது, ஒரு நாளைக்கு சாப்பிட்டு போயே. நான் நாளைக்கு உனக்கு தோசை ஊற்றி தரேன். அம்மா ஒரே நாள் தானேம்மா. நான் நாளைக்கு ஊற்றி தரேன் டீச்சர்லாம். இன்னைக்கு சாப்பிட்டு கிளம்பி பார்க்கலாம். சரி நாளைக்கே ஊற்றி கொடு. என் மாதிரி பசங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்களா? முதல்ல அதுவுமா நானே ஸ்கூலில் கொண்டு போய் பசங்க 2 பேரையும் விட்டுட்டு வந்துடுறேன். அவங்க நல்லா சாப்பிட வச்சு அனுப்புமா. இந்த சாப்பிட்டே இருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் வந்துருவாங்க. ஏட்டி இந்த டீப்பு வச்சுட்டு போங்க. அம்மா வேணாம்மா, என் தலைக்கு பூவெல்லாம் வச்சுட்டு போனால் நல்லா இருக்காது. சரி நிக்கி, இந்த நீயாத்த வச்சுட்டு போடி. ஐயோ அம்மா, பூ வச்சுட்டு போனா என்ன பிடி டீச்சர் காலங்காத்தால ஏசுவாங்க. வேண்டாம்மா எனக்கும். இது என்னடி புதுசா இருக்கு? பூ வச்சுட்டு போனா கூட ஏசுவாதுங்க. என்னடி இது கதையா இருக்கு? ஐயோ வேண்டாம், விடுமா. சரி முதல் நாள் ஸ்கூலுக்கு போறீங்க, நல்லபடியா படிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, காயெல்லாம் வச்சிருக்கேன், குழம்பு வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டுட்டு நல்லா படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? சரிம்மா. சரி நான் போய் பசங்களை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரி அப்பா கூட பத்திரமா போயிட்டு வாங்க. பாய்மா. பாய்டி தங்கம். அம்மா போயிட்டு வரேன், பாய். பாய் ரியா. அப்பாடா, ஒரு வழியா பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. உன் பக்கத்து வீட்டில் மீனாட்சி என்ன பண்ணுறான்னு தெரியலையே. அவளை ஒரு விட்டு போய் பார்த்துட்டு வந்துடும். அவளும் பசங்களை கிளம்பிட்டு இருப்பா. ஐயோ இத்தனை நாளாக ஹோம்ஒர்க் எழுதாமல் இந்த நேரத்தில் எழுதி நான் எப்போ கொண்டு போகிறது? டீச்சர் வேறு எனக்கு திட்டுவாங்களே. சரி மனுஷே, சீக்கிரம் எழுந்திரிச்சியா இன்னைக்கு? சரி வா, குளிச்சுட்டு ரெடியாக ஸ்கூலுக்கு கிளம்பு. வா ஐயோ அம்மா வேறு நேரம் புரியாமல் எப்படி சொல்கிறாங்களே, என்ன பண்ணலாம்? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
என்னது வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கா? நீ வா வந்து கிளம்புறீனா எல்லாம் சரியாக போயிடும். நீ வந்து கிளம்பு வா முதல்ல. அம்மா நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுட்டு நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகலாம். முதல்ல அதுவுமா ஸ்கூலுக்கு போடான்னு கூப்பிட்டா வயிறு வலிக்குது லீவ் போட்டுறவா நாளைக்கு போவான்னு கதை சொல்லிட்டு இருக்கேன். ஒழுங்கு முறையே தான் எந்திரிச்சு வரையா இல்லை என்ன பண்ணட்டும்? நான் இல்லைம்மா இதோ நானே வந்து ரெடியாகி கிளம்பிடுறேன். சீக்கிரம் எந்திரிச்சு வா. நான் போய் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு கிளம்புவா. எந்திரிச்சு வா. காலங்காத்தால ஸ்கூலுக்கு போடானா வயிறு வலிக்குதுன்னு கதை சொல்லிட்டு இருக்கான். ஐயோ என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையே. எப்படி தான் டீச்சர் கிட்ட தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. சீக்கிரம் எந்திரிச்சு போய் குளிச்சியா? இதோ கிளம்பிட்டோமா. ஐயோ இந்த புது யூனிஃபார்மில் இவ்வளோ அழகாக இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நீ சாயந்தரம் வா, வீட்டில் உனக்கு சுற்றி போடுறேன். அம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு. ஒரு நாளைக்கு இல்லை, இனிமேல் தினமும் நல்லபடியாக போயிட்டு வா. பாய். ஓகேம்மா பாய். காலங்காத்தாலேயே வயிறு வலிக்குது ஸ்கூலுக்கு போகல, நாளைக்கு போகிறேன். என்னென்ன சொல்லுறாங்க இந்த பசங்க. எப்படியோ ஒரு வழியாக கிளப்பி விட்டுட்டோம். ஐயே மீனாட்சி, என்ன உன் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியா? ஆமாங்க்கா, இப்போ தான் அனுப்பியிருக்கேன். போகல அது இதுன்னு கதை சொல்லிட்டு இருந்தான். வயிறு வலிக்குதுன்னா சொல்லி ஏமாத்த பார்த்தான். பேசி அனுப்பி வச்சுட்டேன் பார்த்தீங்களா. முதல் நாள் ஸ்கூலுக்கு போகணுன்னாவே நான் பசங்களுக்கு கஷ்டமாக தாண்டி இருக்கு. ஒரு மாதம் 1.5 மாதம் லீவில் இருந்துட்டு போகணுன்னா பிள்ளைங்க கஷ்டப்பட்டு. என்னக்கா எல்லாரும் ஒன்றா இங்கே கூட கூட்டிகிட்டு இருக்கீங்க? ஆமாம் சின்ன பொண்ணு, எல்லாரும் பசங்க முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு எல்லாரையும் அனுப்பிட்டு ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்கோம். நீ என்ன சின்ன பொண்ணு வீட்டுக்கார வேலை கிளப்பிட்டியா? இப்போ தான் லட்சுமி அக்கா கிளம்பினாரு. அதை பார்த்துட்டு தான் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி நானும் உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன்க்கா. அப்படியா சின்ன பொண்ணு, நல்லது. இந்த பிள்ளைங்க முதல் நாள் ஸ்கூலுக்கு போனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கக்கா. எப்படியோ ஒரு வழியாக அனுப்பி வச்சிட்டோம். கோமதி எப்போ ஊர்லேருந்து வந்த? கேட்கணும்னு இருந்தேன். நேற்று சாயங்காலம் தாங்க்கா வந்தேன். பசங்க 2 பேரும் ஒரே அழுது, பாட்டி வீட்டுக்கு நாளைக்கு போகலான்ட்டு. எங்கே முதல் நாள் ஸ்கூலு இருக்கும்போதே எப்படி லேட் ஆகுறதுன்னு சொல்லி தான் நேற்று சாயந்தரமாக சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோங்க்கா. அப்படியா? ஒரு 10 நாளாக போய் இருந்துட்டேன்னு சொல்லி உங்கள் மாமியார் கிழவி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால தான்மா கேட்டேன். என்னக்கா சொல்லுறீங்க? ஆமாம்மா, நேற்று ஒரு 10 முட்டை வாங்கலான்னு வந்தேன். நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கே. சரி உங்கள் மாமியார் வச்சுருப்பாங்கன்னு வந்தேன். இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. ஐயோ இருந்திருக்காதுக்கா, அதனால தான் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்களா? அது என்ன கதையோம்மா. ஆனால் வந்தப்போ நீ 10 நாளாக போயிட்டு வர மாதிரியே தெரில. மாமியார் வீடா இல்லை வேறு என்னவான்னு நினச்சி ஏன்னா ஊர் சுற்றிட்டு இருக்கேன்னா உங்கள் மாமியார் கோவமாக பேசிகிட்டு இருந்தாங்கம்மா. என்ன கதைனே தெரியல. என்னக்கா என்ன சொன்னாங்க? அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்களே. ஐயோ நீ வேற ஏம்மா, ஏதோ நகைலாம் போட்டுன்னு வரேன்னு சொன்னியா? அதை போட்டுன்னு வரலையா? உங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதோ நகை போடுறேன்னு சொன்னியா? 5 சவரத்தில் போட்டுன்னு வரேன்னு உங்கள் அம்மா அப்பா சொன்னாங்களாம். அதையும் போட்டுன்னு வரலையா? ஏழை குடும்பத்தில் பொண்ணு கட்டணுன்ட்டு இதெல்லாம் என்ன வேலைன்னு சொல்லி உங்கள் மாமியார் கழுவி ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. என்னக்கா சொல்லுதீங்க? எங்கள் மாமியார் அப்படியெல்லாம் பேசுனாங்க? மீனாட்சி அக்கா நிஜமாக தான் சொல்லுதீங்களா? அவங்க மாமியார் தான் எல்லாத்தையும் பேசினாங்களா இல்லை நீங்களே ஏதாவது சொல்கிறீங்களா? ஐயோ சின்ன பொண்ணு, என்ன பார்த்தா இப்படியெல்லாம் கேட்குறேன்? அவங்க மாமியார் சொன்னதான் நான் அவகிட்ட கேட்குறேன். இல்லைனா எனக்கு எப்படிம்மா தெரியும் அவங்க வீட்டுக்கு அதெல்லாம்? இருந்தாலும் எங்கள் மாமியார் அப்படிலாம் பேச மாட்டாங்களேக்கா. அது என்னவோம்மா, நகை போட்டுன்னு வரலன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இவங்கக்கிட்ட போய் பொண்ணு கட்டிட்டு வந்ததெல்லாம் ரொம்ப தப்புலாம் பேசியிருந்தாங்கம்மா. ரொம்ப வருத்தப்பட்டுருந்தாங்க. என்னது நகை போடுறேன்னு சொல்லி போடாம விட்டாங்களா? இவங்கக்கிட்ட பொண்ணு கட்டினதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்களா? என்னக்கா சொல்லுதீங்க? ஆமாம்மா, ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினாங்க. இத்தனை நாளில் அவங்க அப்படியெல்லாம் பேசினதே இல்லை. ஏன் கட்டின்னு வந்துடணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குமா. என்னது ஏன் கட்டின்னு வந்தோன்னு நினைக்கிறாங்களா? அவங்க தான்க்கா சொன்னாங்க. இல்லை 25 சவரம் நகை போட்டால் அதுவே போதும், அது வரைக்கும் போதாமல் வேறு என்ன வேணும்லாம் கேட்டாங்க. இத்தனைக்கும் எங்கள் அப்பா அம்மா மாப்பிள்ளைக்கு தனியாக 5 சவரம் செய்கிறேன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காரர் தான் அதெல்லாம் வேணாம், பொண்ணுக்கு 25 சவரம் செஞ்சுட்டு இன்னும் ஏமாம்மா கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவை செய்ய விடாமல் அவர் தான் பண்ணார். இப்போ வந்து மருமக ஒன்றும் போட்டு வரல நான் சொல்கிறாங்க. இருங்க அவங்களுக்கு இருக்குது, நான் போய் கேட்குறேன் அவங்களுக்கு என்னன்னு. ஐயோ கோமதி அக்கா அப்படிலாம் போய் கேட்காதீங்க. ஏன்க்கா? அட நீ சும்மா இரு சின்ன பொண்ணு. அது எப்படி அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் இப்படியா சொல்லி வைப்பாங்க? வேணும்னா என்கிட்ட கேட்கணும். அது என்னது இப்படி வந்து சொல்லி வைக்கிறது? கோமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் கேட்காத. ஏமா அப்படி பண்ணுறேன்? இல்லைக்கா அதெல்லாம் இப்படி விடக்கூடாது. நான்
குடும்பத்துல இப்பெல்லாம் போய் சண்டை போடக்கூடாதுமா. விட ஒன்றும் இல்லை, பெரியவங்க அத்தை தானே, ஏதோ மனசு வைக்காம ஏதோ பேசியிருப்பாங்க. ஐயோ அக்கா, அவங்க அப்படி பேசிப்பாங்கன்னு கூட எனக்கு எதுவும் தோணல. மீனாட்சி அக்கா தான் எதுவும் சொல்கிறாங்க. என்ன சின்ன பொண்ணு, என்னதான் சொல்ல வர இப்போ? நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க மாமியார் எதுவும் சொல்லாத மாதிரியும் நானும் எதுவும் சொல்லாததெல்லாம் சொல்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா, அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொன்னேன். அப்போது என்னை பார்த்தா சொல்லாததெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கா உனக்கு? சொல்லாதெல்லாம் நான் ஏம்மா சொல்ல போகிறேன்? ஐயோ அக்கா இருங்க, நான் போயிட்டு எனக்கு மாமியார் கழுவிக்கிட்ட என்னன்னு நீ கேட்டுடுறேன். அதெல்லாம் விட்டால் சரியாக படாது. அவங்களே ஒரு நாளைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே வேணும் நான் சொல்கிறாங்க. இருங்க, அவங்களுக்கு இருக்குது. அக்கா போயிட்டு வரேன்க்கா. சின்ன பொண்ணு போயிட்டு வரேன். ஐயோ இவங்க வேறு கோவமாக போகிறாங்களே, வீட்டில் போய் ஒரு சண்டையே நடக்கும் போல இருக்கேன். அவங்க வீட்டில் சண்டை நடந்தால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியும்? அவங்க சொன்னதை சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புக்கா. இன்னொருத்தர் வீட்டில் சண்டை வர்றதுக்கு எப்படிக்கா? நான் இன்னும் சட்டம் மூட்டுற மாதிரி இருக்கும் கதை. ஒழுங்கு மரியாதையே போயிடு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் நீ. லக்ஷ்மி அக்கா, அவளை ஒழுங்காக அமைதியாக இருக்க சொல்லுங்கள், நான் வரேன். என்ன லக்ஷ்மி அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? ஏன் இவங்க இப்படியெல்லாம் பேச போகிறாங்க? விட சின்ன பொண்ணு, அவள் அப்படித்தானே உனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட போய் என் வாயை கொடுத்துட்டு இருக்கேன். இப்படிதான் 4 பேர் வீட்டில் சண்டை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதா சில பேரோட வேலையே. அதெல்லாம் கண்டுக்காத, விட்டு விடு, பார்த்துக்கலாம். என்னமோக்கா, கோமதி அக்கா வீட்டில் போய் என்ன சண்டை நடக்குதோ? இவன் எப்படி பேசுவான்னு கோமதிக்கு தெரியும். ஆனால் கோமதி எங்கே கேட்குறா? இவன் சொன்ன உடனே கோவப்படுறா. ஏதோ நடக்காது, தப்பாக நடக்காது, பார்த்துக்கலாம் விடு. சரி வா சின்ன பொண்ணு, கிளம்பலாம். சரி வாங்கக்கா போவோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஆமாம் பாய். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.